செயல்பாடு மக்கள் மதிப்பீடு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழகத்தின் 234 சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து புதிய தலைமுறைக்காக ஏஆர்ஜி நிறுவனம் அந்தந்த தொகுதி மக்களிடம் கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது. பல்வேறு பிரிவினரையும் சந்தித்து கருத்து கேட்கப்பட்டது. அதன் முடிவுகளில் முதல் 50 இடங்களை பெற்றவர்களை பார்த்து வருகிறோம். இந்த கருத்து கணிப்பு அரசின் செயல்பாட்டையோ அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளையோ எடை போடுவதற்காக நடத்தப்பட்டது அல்ல. தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரின் தனிப்பட்ட செயல்பாடு குறித்த அந்தந்த தொகுதி மக்களின் எண்ணங்களை வெளிப்படுத்துவதாகவே இந்த கருத்து கணிப்பு அமைகிறது. தங்களது செயல்பாடுகள் பற்றி தொகுதி மக்கள் எத்தகைய கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கருத்து கணிப்பு உதவும் என்று புதிய தலைமுறை நம்புகிறது. கட்சி சார்பின்றி நடுநிலையோடு செயல்பட்டு வரும் புதிய தலைமுறை இந்த கருத்து கணிப்பு முடிவுகளையும் எவ்வித சார்பு நிலையுமின்றி உள்ளது உள்ளபடி உங்கள் முன் வைக்கிறது. இன்றைய பட்டியலில் உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இடம்பெறுகிறாரா என்பதை அறிய ஆவலோடு காத்திருப்பீர்கள். எனவே விரைவாக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானி அவர்களும் ஏஆர்ஜி கருத்து கணிப்பு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு ரகுராம் அவர்களும் பங்கேற்கின்றனர். நேயர்களே, முதல் 3 நாட்களில் 50 முதல் 21 வரையிலான இடங்களை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தோம். இன்று அடுத்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களின் இடங்களை, அதாவது 20 11 வரையிலான இடங்களை பெற்றவர்களை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முதலில் 20வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் யார்? 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 20வது இடத்தை பிடித்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தருமபுரி மாவட்டத்தின் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் KP அன்பழகன். ஆளும் அதிமுகவை சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன். தருமபுரி மாவட்டத்தின் பாலக்கோடு தொகுதியைச் சேர்ந்த இவர் 20வது இடத்தை பெற்றிருக்கிறார். இவர் பெற்ற மதிப்பெண்களை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த சட்டமன்ற தொகுதி குறித்த சில தகவல்களை நாம் பார்க்கலாம். இந்த தொகுதியில் விவசாயம் முக்கிய தொழில். அதில் பாசனத்திற்கு போதிய தண்ணீர் இல்லாதது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தொழிற்சாலைகள் இல்லாததால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் தினக்கூலிகளாக பெங்களூருவுக்கு செல்கின்றனர். பஞ்சப்பள்ளி அணை மட்டுமே குடிநீர் ஆதாரம் என்பதால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேறாமல் இருப்பதால் வாரத்திற்கு ஒருமுறை கூட தண்ணீர் கிடைப்பதில்லை என்பது குற்றச்சாட்டு. இனி தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறித்து நமது செய்தியாளர்களிடம் நேரடியாக என்ன தெரிவித்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். கஷ்டங்கள் சொன்னாலும் தீர்த்து வைக்கிறாரு. ஹாஸ்பிட்டலா, ஸ்கூலா, தண்ணி வசதி, நல்லது கெட்டது எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்தாரு. அவரோட இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம மேலும் அவர் வந்து நல்லபடியாக தருமபுரி மாவட்டத்தில் வந்து பாலவாடு சட்டமன்ற தொகுதியில் அவர் தான் இதுக்கு மேல ஆதரவாக நல்லபடியா இருந்து அவர் இன்னும் நல்லா வருவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அன்பழகன் வந்து 3 முறை ஜெயிச்சிருக்கிறாருங்க. ஆனா அந்த தொகுதிக்கு வந்து எந்த ஒரு நன்மையும் செய்யல சார். இருந்தாலும் சரி, ஒரு சுபகாரியம் சாப வாழ்வு இதுதான் போராடி சரி, அடிப்படை வசதிகளை வந்து இவர் செஞ்சு கொடுக்கலீங்க. மக்களுக்கு பல நல்லதெல்லாம் செஞ்சு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு, தண்ணி டேங்க் கட்டி கொடுத்துருக்காரு, ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. எந்த ஒரு கல்யாணம் நல்லது கெட்டது சாவு காரியம் இருந்தாலும் தவறாமல் வந்துடுறாரு. 2வது வீட்டுக்கு போனாலும் நம்ம சொந்த வீடு மாதிரி தாராளமாக பார்க்கலாம். எந்த ஒரு இது இல்லாமல் இடையூறு இல்லாமல் அவரை பார்க்கலாம். எம்எல்ஏ வந்து நிறைய செஞ்சிருக்கிறாரு. பாலக்கோட்டுக்காக பஞ்சப்பள்ளி தண்ணி கொண்டு வந்துருக்கிறாரு. ஏரி வேலை செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து இப்ப ஆடு கொடுத்தாங்க எங்க ஊர்ல ஒரு 10-15 வீட்டுக்காருக்கு. அந்த ஆட்டுனால இதை வச்சு வேலை செய்யறாங்க. அதனால கொஞ்சம் போட்டு பலன் அடைஞ்சாங்க. அவளுக்கு எங்க வீட்டுல கல்யாணம் விசேஷ வைபவங்கள் எதனாலும் வந்து கலந்துக்கிறாரு. நாங்க எந்த ஒரு சலுகை போய் கேட்டாலும் வந்து அவர் நிக்கிறாரு, பாக்குறாங்க. இதுவரைக்கும் எந்த சலுகையும் சரியாக கொடுத்ததில்லை. ஆடு எனக்கு தெரிஞ்ச ஆடு சில பேருக்கு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி விசிறி கிரைண்டர் அவங்க அந்த அம்மா சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்ற இது வரைக்கும். இந்த பாலக்கோடு தொகுதிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நலத்திட்டமும் முக்கியமாக இது செஞ்சு. எங்களுக்கு வந்து ஆடு கொடுத்தாங்க. அது எரநெல்லி பஞ்சாயத்துக்கு எந்த மிச்சி கிரண்ட்லாம் வந்து சேர கிடையாது. மற்ற உதவியும் எதுவும் சேர கிடையாது. தொகுதி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். இனி இவர் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு பார்க்கலாம். 20வது இடத்தை பெற்றிருக்கும் KP அன்பழகன் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியைச் சேர்ந்தவர். முதல் அம்சமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் 20க்கு 14 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்.
தொகுதிக்கு வருகை புரிவதில் 10ற்கு 3.5 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் அன்பழகன். இவரை சட்டென அணுக முடிகிறதா? 20க்கு 11 மதிப்பெண்களை பெறுகிறார். இவருடைய பெருமையும் பெருமை அல்லாதவையும் நிறைகுறைகளாக 10ற்கு 1 மதிப்பெண்ணை பெற்றுத் தந்திருக்கிறது. இவரை நினைத்தால் தொகுதி மக்களின் அபிப்பிராயம் என்ன என்ற கேள்விக்கு 40க்கு 30 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். நிறைவாக இவர் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பீடு 100க்கு 59.5. 59.5 மதிப்பெண்களை பெற்று தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியின் உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் 20வது இடத்தை பெறுகிறார். ரகுராம், இதில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன? இப்ப பாத்தீங்கன்னா இவர் செயல்பாட்டு அம்சங்கள்ல 29 மார்க் வாங்கியிருக்காரு. 40வது இடத்துல இருந்த லால்குடி எம்எல்ஏ செயல்பாட்டு அம்சங்கள்ல 29 மார்க் வாங்கியிருந்தார். இவருக்கு அவருக்கும் அரை மார்க் தான் வித்தியாசம். ஆனா இவர் 20வது ரேங்க்ல இருக்காரு, அவர் 40வது ரேங்க்ல இருக்காரு. இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்னா இவர் மக்கள் அபிப்பிராயத்துல 40க்கு 30 மார்க் வாங்கியிருக்காரு. அதனால இவர் ரேங்க் தூக்கிட்டு எங்கேயோ மேல வந்துட்டார் இவர். சோ பெர்செப்ஷன் இவரை பத்தி ரொம்ப நல்லா இருக்கு கான்ஸ்டிடியூன்சில. அதுதான் இவருடைய பெரிய பிளஸ் பாயிண்ட். உங்கள் பார்வை என்ன ஞானம்? இல்ல அவர் சொல்றதுதான் திரும்பவும் அந்த பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, இது நம்ம வேறு மொழியில சொல்றதா இருந்தா நல்ல பொதுஜன தொடர்பு, நல்ல பிஆர்னு சொல்றோம் இல்லையா, ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. அவர் நேரடியாகவோ அல்லது அந்த எம்எல்ஏ சார்பாகவோ அந்த தொகுதியில ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் வேலை ஒழுங்கா நடக்குது அப்படிங்கறத அந்த பர்செப்ஷன் எனக்கு காட்டுது பொதுவா. ஏன்னா எந்த அடிப்படையில் பர்சீவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் பர்சீவ் பண்ணலாம், நிறைவுரை அடிப்படையில் பர்சீவ் பண்ணலாம். இதெல்லாத்துக்கும் பொருத்தம் இல்லாம மிக அதிகமான அளவில் செல்வாக்கு பர்சீவ் பண்ணப்படுதுன்னா அது பிஆர் மிஷினரி ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யுது ஒரு எம்எல்ஏவுக்கு. அப்படிதான் நான் பொதுவாக பார்ப்பேன். ஏன்னா நம்ம அடுத்து பார்க்க போற போது இந்த பாயிண்ட் நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த எம்எல்ஏ பார்த்த பிறகு அதை பேசுவோம். நிச்சயமாக இதுல குறிப்பாக குடிநீர் பிரச்சனை எல்லா தொகுதிகளிலுமே ஏறத்தாழ இது அடிப்படை பிரச்சனையாகவே இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் அவ்வளவாக கவனம் செலுத்துகிறார்களா அல்லது இன்னும் அதிக முயற்சி எடுத்திருக்க வேண்டுமா? இல்ல இந்த தொகுதியில நீங்க குறிப்பா இந்த தொகுதியுடைய பிரச்சனையை சொல்லும் போதே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பத்தி சொன்னீங்க. அது சென்ற ஆட்சியிலிருந்து தொடர்ந்து கர்நாடகத்தோடு இருக்கக்கூடிய சிக்கல் காரணமாக தாமதப்பட்டு நீண்ட நாள நிறைவேறாமலே இருந்துகிட்டு இருக்க பெரிய திட்டமா இருக்கு. அந்த திட்டத்தை ஒரு தொகுதியின் ஒரு எம்எல்ஏ செஞ்சு முடிச்சிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் உள்ளூர் மக்களை பொறுத்த மட்டும் எம்எல்ஏ அதுக்கு ஏதாவது செய்யணும், அதை நகர்த்தணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களை பொறுத்த மட்டும் அவங்க சார்பா பிரதிநிதி அவர்தான் சொல்லணுங்கிறது. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை காப்பாற்றுவதில் சட்டமன்ற உறுப்பினருக்கு முக்கிய பங்கு இருக்கலாம் இல்லையா? எல்லா மக்கள் பிரதிநிதிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு, அது சந்தேகத்துக்கிடம் இல்லாம இருக்கு. அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு என்பதை விட அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறா இல்லையா என்பதுதான் கேள்வி. நிச்சயமா தொடர்ந்து பார்க்கலாம். இதுல அவர் பாத்தீங்கன்னா நிறைய குறையில ரகுராம் சொல்லணும், மிக குறைவான எண்ணம் வாங்கியிருக்காரு. அவருடைய நிறைவுரை பாத்தீங்கன்னா வெறும் 10க்கு 1 தான். அது 10க்கு 1 தான் இருக்கு. ஆனா பர்செப்ஷன்ல மேல எங்கேயோ போயிடுது. அதான் மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் லிமிடேஷன்ஸ் தாண்டி இருக்க ப்ராப்ளம்ஸ் அவரால் சால்வ் பண்ண முடியலன்றது. அதுதான் அவருடைய நிறை குறைகள். அடுத்த உறுப்பினர் யாருங்கிறத பார்க்கலாம். அடுத்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் 19வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த உறுப்பினர் யார்? சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகங்கை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் குணசேகரன் தான் 19வது இடத்தை பிடித்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர். இவர் சார்ந்திருக்கும் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் 19வது இடத்தை இவர் பெற்றிருக்கிறார். இவர் பெற்ற மதிப்பெண்களை பார்ப்பதற்கு முன்னதாக நாம் சிவகங்கை தொகுதி குறித்த சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கிராஃபைட் ஆலை அமைக்க வேண்டும் என்பது இங்குள்ள கோரிக்கை. வெட்டி எடுக்கும் பணி பெருமளவில் நடைபெறுகிறது. ஆனால் அதற்கான ஆலைகளும் இங்கேயே அமைய வேண்டும் என்பது அந்த கோரிக்கை. தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் சிவகங்கை இணைக்கப்பட்டாலும் குடிநீர் பிரச்சனை அதிகமாகவே தெரிகிறது. இவைதான் அங்குள்ள முக்கிய பிரச்சனைகளாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இனி தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறித்து நம் செய்தியாளரிடம் நேரடியாக தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவங்க இந்த ஊருக்கு தொகுதியில வந்ததுல இருந்து எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ, மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூராத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணாலும் கூட அவங்க ரொம்ப பிஸியா இருந்தாலும் கூட அடுத்து அவங்க திருப்பி கால் பண்ணி யாரு என்னன்னு கேட்டு விசாரிக்கிறாங்க.
செயல்படக்கூடிய வகையிலே எங்கு அழைத்தாலும் உடனே வரக்கூடிய நிலையில் உள்ளார். எந்த ஒரு நிகழ்வுக்கும் முதன்மையாக கலந்து கொள்கிறார். அடிப்படை மக்களுடைய தேவைகளை அவர்கள் நினைக்கும் அளவுக்கு பூர்த்தி செய்து கொடுப்பதில் 100% தெளிவாக உள்ளார். வாக்குறுதி கொடுத்தபடி ரேஷன் கடை திறந்திருக்காரு, ஒரு புது கடையை. அப்புறம் இது தார் ரோடு நிறைவேற்றிருக்காரு, சிமெண்ட் ரோடு நிறையா போட்டிருக்காரு, சோதர வளம் ஏற்படுத்தியிருக்காரு. அப்புறம் பட்டா இல்லாத மக்களுக்கு புரண்டி கிராமத்தாருக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு. எங்கள் தொகுதி எம்எல்ஏ அடிக்கடி எங்கள் தொகுதிக்கு நல்லா விசிட் பண்ணுறாரு. மக்கள் குறையை நல்லா கேட்குறாரு. மக்கள் குறையை கூடுமான மட்டிலேயே தீர்க்கறதுக்கு முயற்சியில் ஆவணம் செய்கிறாரு. இது வரைக்கும் இத்தனை வருட காலமா எனக்கு வயசு 54. ஆனா கிட்டத்தட்ட நானும் எனக்கு விவரம் தெரிஞ்சுட்டு ஒரு 7 ஓட்டாவது போட்டிருப்பேன் 35 வருஷமா. எந்த ஒரு எம்எல்ஏவும் ஒரு ஆபீஸ் கல்லல்ல போட்டாதா சரித்திரமே கிடையாது. எம்எல்ஏ அலுவலகம்னு ஒன்று ஆரம்பிச்சு 15 நாளைக்கு ஒருக்கா இங்க மக்கள் குறை தீர்க்கிறதுக்காக எல்லா அப்ளிகேஷனையும் வாங்கி உடனடியாக அப்பவே எந்த பார்ட்டி என்ன வேணும், எந்த ஆபீசர்கிட்ட பேசணும் உடனே பண்ணாரு. சொன்ன வாக்குறுதியில நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. இன்னும் பல இதெல்லாம் இருக்கு, அதையும் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றிடுவார் நாங்கள் நினைக்கிறோம். கட்டுப்பாட்டில் ஒரு ஊரணி இருந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வெட்டிக்கிட்டு இருக்கிற ஊரணிக்கு என்னுடைய சொந்த செலவில் கூட அதை நான் ஏற்பாடு பண்ணி வெட்டி தர்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. சிவகங்கை தொகுதி உறுப்பினர் குணசேகரன் குறித்த தொகுதி மக்களின் அபிப்பிராயங்களை பார்த்தோம். இப்பொழுது அவர் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் எவ்வளவு என்பதை பார்க்கலாம். சிவகங்கை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் குணசேகரன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் 20க்கு 17 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். தொகுதிக்கு வந்தாலே கொண்டாட தயாராக இருக்கும் மக்களுக்கு இவர் தந்த மதிப்பு 10ற்கு 6.5 மதிப்பெண்களாக கிடைத்திருக்கின்றன. சந்திக்க முடிகிறதா அல்லது சந்திப்பதை சிந்திக்கவே முடியாமல் இருக்கிறதா? 20க்கு 12 மதிப்பெண்கள் அணுக முடிவதில். பொது வாழ்க்கை என்று வந்தபின் தனிமனித நிறைகுறைகளுக்கு மதிப்புண்டு என்ற அடிப்படையில் 10ற்கு 4.5 மதிப்பெண்களை பெறுகிறார் குணசேகரன். தொகுதி மக்களின் அபிப்பிராயத்தில் 40க்கு 20 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்த மதிப்பெண்களே மக்கள் பிரதிநிதியின் தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இவர் பெறும் ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் 100க்கு 60 மதிப்பெண்களை பெற்று சிவகங்கை தொகுதியின் எஸ் குணசேகரன் 19வது இடத்தை பெற்றிருக்கிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன? நம்ம இன்னைக்கு ப்ரீ ஃபைனல்ல இருக்கோம். நாளைக்கு ஃபைனல்ஸ் டாப் 10 அனௌன்ஸ் பண்ண போறோம். நம்ம நிகழ்ச்சி தொடங்கின ஃபர்ஸ்ட் டே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில அம்சங்கள்ல சில பேர் 17-18 மார்க் அப்படி வாங்கியிருந்தாங்க. ஆனா வேற சில அம்சங்கள்ல 2 மார்க் 3 மார்க் அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவா எல்லா அம்சங்கள்லயே ஒரு நல்ல மார்க் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க தரப்பட்டியல்ல மேல இருக்காங்க. குறிப்பா இவரை பத்தி சொல்லணும்னா இவர் செயல்பாட்டு அம்சத்துல 40 மார்க்கும் மக்கள் அபிப்பிராயத்துல 20 மார்க்கும் வாங்கியிருக்காரு. அதாவது 2 பங்கு செயல்பாட்டுக்கும் 1 பங்கு மக்கள் அபிப்பிராயத்துல வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. அது ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மக்கள் இந்த அளவுக்கு நல்லா பேசுறாங்க அவரை பத்தி. நாங்க ஃபீல்ட்ல போனப்போ அவரை பத்தி எல்லாமே பாசிட்டிவ், காதல் விழுந்ததெல்லாம் கூட பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான். ஸோ ஓவரால் உங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதி, இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடேட். எந்த விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்? சிவகங்கை அதர்வைஸ் ஒரு ஹை ப்ரொஃபைல் ஏரியா, மத்திய அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. தமிழ்நாடு அரசியல்ல சிவகங்கை ஒரு அந்த விதத்திலேயே ஒரு ரொம்ப ஹை ப்ரொஃபைலான தொகுதி. அது பாத்தீங்கன்னா அதுல ஒரு எம்எல்ஏ தன்னை எந்த அளவுக்கு சிக்னிபிகண்டா இருக்க முடியும் பாக்குறோம். இதுல இவருக்கு எனக்கு என்ன திரும்ப சிக்கலாவே இருக்குன்னா, இவருக்கும் இதுக்கு முன்ன இடத்துல வந்தவருக்கும் பாத்தீங்கன்னா 0.5 தான் டிஃபரன்ஸ். 59.5, இது 60. ஏறத்தாழ கிட்ட இருக்கிறாங்க 2 பேருமே. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவர் வெறும் வாக்குறுதியில இதுக்கு முன்ன 14 தான், இவர் 17. அவர் தொகுதி வரிகளை வெறும் 3 தான், இவர் 6. அணுக முடிவதில் அவர் 11 தான், இவர் 12, அதோட அதிகம். தனிப்பட்ட நிறைகுறையில பாத்தீங்கன்னா அவர் வெறும் 1, இவர் 4.5 இருக்காரு. இவ்வளவு பெரிய வேறுபாடுகள் இருந்தும் கூட கடைசியில வரும்போது 0.5 தான் ஓவரால் டிஃபரன்ஸ் வருது பாருங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்செப்ஷன் ப்ராப்ளத்துல தான் வருது. அவருக்கு பர்செப்ஷன் 30 இருக்கு, இவருக்கு 20 இருக்கு. பாத்தீங்கன்னா அப்ப என்ன சிறப்பாக பணியாற்றினாலும், தொகுதியில ஆக்சசிபிலிட்டி இருந்தாலும், மக்கள் குறையை தீர்த்தாலும், வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலும், இந்த பர்செப்ஷன் விஷயம் இருக்கு பாருங்க, அது ஏன் நிகழ மாட்டேங்குதுங்கிறதா இவர் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு இவரை பொறுத்த மட்டும் நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். என்ன மீதி ஃபேக்டர்ஸ் எல்லாமே
இதுக்கு முன்ன இருக்கிறவரோட ஒரு சிறப்பா இருக்கு. ஆனா இந்த பர்செப்ஷன் வந்து ஏன் குறைவா இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொதுவான கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுதெல்லாம் இந்த ஒரு முறை மட்டும் கலந்து விட்டால் போதும் என்ற மனநிலையில் இருக்கிறாங்களா, தொடர்ந்து நாமளே வரணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கிறாங்களா? அது நான் வந்து 2 அம்சங்களை பொறுத்துதான் பாக்குறேன். எந்த கட்சியில இருக்கிறாங்கிறத பொறுத்தது ஒரு அம்சம். ஆளுங்கட்சியில இருக்கிறாங்களா அல்லது அடுத்து நாம் தான் ஆளுங்கட்சியா வரப்போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிற கட்சியில இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த 2 எண்ணத்தில் எந்த எண்ணத்தில் இருப்பவர்கள் தொகுதிக்கு அதிக நன்மை செய்வார்கள் நினைக்கிறீங்க? அதாவது என்ன ஆட்சி மாறினாலும் நாம் தொடர்ந்து இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போனதான் என்னுடைய அரசியல் பங்களிப்பை நான் செய்ய முடியும் அப்படின்னு நம்புறவங்க தொடர்ந்து தொகுதியில் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தன்மையை வந்து இடதுசாரிகள்கிட்ட பொதுவாக உண்டு. ஏன்னா அவங்க ஆட்சி பிடிக்க போறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன இடதுசாரிகள் உடனடியாக எங்கேயும் போய் ஆட்சி பிடிக்க போறதில்லை. ஆனா அவங்களுடைய குரல், அவங்களுடைய அரசியல் பார்வை அங்க ஒலிக்கணும்னா சட்டமன்றத்துல அவங்க உறுப்பினராக கீழ்தளத்துல மக்களோடு பணியாற்றி கொண்டிருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிச்சு போக முடியும். அப்ப அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்த்தோம், ஒரு இடதுசாரி எம்எல்ஏ அதுல ரொம்ப பலத்தோடவே இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நேயர்களே, அடுத்து 18வது இடத்தை பிடித்திருப்பவர் யார் என்பதை பார்க்கலாம். அவர் உங்கள் தொகுதி உறுப்பினராக கூட இருக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம்.